Run free and dive into the sky. Hear the wind crying out its prayer. Why are we so ashamed to be alive? சர்ப்ரைஸே நான் ரெடி ஆகலை, நான் அவள் வந்துட்டா. அதுக்காக நாங்கள் வந்து அப்படியே எப்படி இருக்கோமோ அப்படியே வச்சுட்டு நான் பூஜை வந்து அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து என்னோட பொண்ணோட பர்த்டே. அவங்களுக்கு கேக் ஆர்டர் பண்ணிட்டேங்க. நேற்று வந்து ஆர்டர் பண்ணோம். நேற்று சரியான கூட்டம். எதுவுமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை உள்ளெல்லாம், ஏன்னா ஃபுல் ரஷ்ஷு. டக்கு டக்குன்னு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நின்று கூட அவங்களால சரியாக பேச முடியல, அவ்வளோ கூட்டம். அதால் நான் நேற்று எதுவும் வீடியோ எடுக்கல. ஆர்டர் வந்து அவங்க தங்கச்சிக்கு காமிச்சாங்க, இதுதான் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் பண்ணிட்டேன். நான் சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தேன். அந்த கேக்கெல்லாம் வேணான்ட்டாங்க. சரி, அவங்க விருப்பம் தானேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட மாதிரியே நான் வந்து கேக் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து பொங்கல் சாம்பார் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோட வெளியே போகிறாங்க மாலுக்கு. அக்கா தங்கச்சி 2 பேரும் போகிறாங்க. அது போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கேக் வாங்கிட்டு வந்து. கேக் எப்போதுமே இந்த கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணது வருஷம் பசங்களுக்கு. ஆன்டினோ பேக்கரி கடை பேர். ரொம்ப நல்லா இருக்கும் இவங்கக்கிட்ட. பசங்க எப்போதுமே வருவாங்க. சம்டைம்ஸ் இந்த பக்கம் போகும்போது இங்கே நிறுத்தி பசங்களுக்கு கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறது பழக்கம் சின்னதாக இருக்கும் போது. இப்போ பெரிய பசங்களாயிட்டாங்க, அவங்களுக்கும் அவ்வளோ சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேக்ஸு ஸ்வீட்ஸ் எல்லாம். நான் இன்றைக்கி சண்டேன்றதால சீக்கிரமாகவே மூடிடுவாங்க, 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. யாரும் இல்லை கடையில். நான் ஆர்டர் கொடுத்ததை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் தேடிட்டுருக்காங்க, ஏன்னா பேர் வந்து தப்பாக எழுதிட்டுருக்காங்க. ஆர்டர் கொடுத்த பேர் தேடிட்டுருக்காங்க. இப்போ காஃபி வாங்கிறதுக்காக ஸ்டார்பக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே நான் ஒரு 2 இடத்துல வாங்குவேன். இந்த இடத்துல ஒன்று வாங்குவேன், அதுக்கப்புறம் நான் இன்னொரு இடத்துல ஒன்று வாங்குவேன் எங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில். அந்த 2 இடத்துலையும் வந்து ஆக்சுவலி இங்கே நான் காஃபி வாங்குவேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன காம்பினேஷனில் வாங்கினாலும் எப்போ வாங்கினாலும் ஒரே மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு மாறவே மாறாது. இன்னொன்று வந்து நான் எங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒன்று இருக்குது. சம்டைம்ஸ் அது ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட, ஏன்னா ஸ்கூல்லேருந்து வரும்போது கிட்ட. சம்டைம்ஸ் அங்கே வாங்குவேன் நான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் நல்லா இருக்காது, இல்லைன்னா சுத்தமாகவே நல்லா இருக்காது. அந்த டேஸ்ட் இது அங்கே குடிச்சு எனக்கு காஃபியை விட்டு போச்சு. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர் காஃபி வேணும்னு சொல்லிட்டு அவர் வாங்குறாரு. இங்கன்னா வாங்கிக்கோங்க, ஏன்னா நல்லா இருக்கும் இவங்ககிட்ட. மற்ற இங்கே வந்து அந்த இடத்துல வந்து வாங்குறது வேஸ்ட்டு, நல்லாவே இருக்காது. என்னோட பசங்க 2 பேருமே வந்து ஸ்டார்பக்ஸை விட்டுட்டாங்க. இங்கே நிறைய கோல்டு பேவரேஜஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்குவாங்க பசங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அந்த டேஸ்ட் இப்போ பிடிக்கல, விட்டுட்டாங்க. இதை பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நல்லா கேக்கு கீழே இருக்கு. மேலே வந்து இந்த காரோட விண்ட்ஷீல்டுக்கு போடுவோம் இல்லை இந்த வெயில் காலத்தில், அந்த இது கவரு அது வந்து போட்டு வச்சிருக்கோம் நாங்கள். ஏன்னா ஏசி டைரக்டாக வந்து கேக்குக்கு வராமல். இங்கேருந்து நான் கேக் வாங்கிட்டு முதல்ல வெறும் கேக் வாங்குறது தான் பிளான் எங்களுது. அதுக்கப்புறம் ட்ரேடர் ஜோல நாளைக்கு என்னோட பொண்ணு வந்து சின்னவங்க வந்து இதுக்கு போறாங்க, டிரைவிங் கிளாஸஸ் போறாங்க. அவங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் எல்லாம் வேணான்ட்டாங்க, ஜஸ்ட் சாண்ட்விச் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால வந்து சீஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ட்ரேடர் ஜோ, நானே கேக் வாங்கிட்டு ட்ரேடர் ஜோ போயிட்டு நேரம் வந்துடுறோம் வீட்டுக்குன்னு நினைச்சேன். அது ஒரு 1/2 hourல வந்துருவோம்னு நினைச்சேன். நடுவில் என்னோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. சரி, நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் நான். சரின்னு கேக் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான கேக் தாங்க. இது எந்த கேக் பேருன்னு எனக்கு தெரியல. என்னோட சின்ன பொண்ணு அனுப்பிச்சிருந்தாங்க கிளிப்பிங், எனக்கு போட்டோ. இதுதான் ஆர்டர் பண்ணுங்க, வேற எதுவுமே ஆர்டர் பண்ணாதீங்க. நான் ரொம்ப நல்ல கேக் எல்லாம் ஆர்டர் எடுத்துட்டு போய் காமிச்சேன். எல்லாமே ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ண சூப்பர், எல்லாமே ஓகேன்னாங்க. ஏன்னா கடைசி நிமிஷத்துல என் சின்ன பொண்ணு இது ரொம்ப பிடிக்கும் அக்காக்கு, இதுதான் பண்ணணும், இதுதான் அவங்களோட பர்த்டே, அவங்களோட விஷ் மாதிரி தான் இருக்கணும், நீங்க ஏன் உங்களோட இஷ்டத்தை வந்து நீங்க திணிக்கிறீங்க அவங்க மேலன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இந்த கேக் நேற்று போய் நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன் நான். அதான் இப்ப நானும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த கேக் பேரு என்னதான், இது என்னதான் டிசைன், இது சும்மா தெரிஞ்சுட்டு நம்ம வீட்லயே பண்ணலாம். வீட்டுல
போன வருஷத்துலேருந்து அவங்களோட பர்த்டேக்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுமோ காலேஜுக்கு அதை பேஸ் பண்ணி தாங்க வாங்கி கொடுத்துட்ருக்கோம். போன வருஷம் அவங்க கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் கிஃப்ட் பண்ணோம் நாங்கள் போஸோடது. அது வரும் அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா லேப்டாப் தான். ஆப்பிள் ப்ராடக்டோட மேக்புக் ஏர் வாங்கியிருக்கேன். இப்போது இது வந்து காஸ்கோவில் நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. நான் ப்ரோ வச்சுருக்கேன் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்கோவில் தான் வாங்கினேன். நல்ல டீலில் வாங்கினேன் நான். அது அப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1300 தான் நான் வாங்கினேன். பர்த்டேக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஏன்னா இது பர்த்டே கிஃப்ட் தான் சொல்லியிருக்கோம் நாங்கள். ஏன்னா இப்போ காலேஜுக்கு அவங்களுக்கு தேவைப்படும். டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் M4, மெமரி வந்து 16 GB, ஸ்டோரேஜ் 512 GBங்க. டிஸ்பிளே ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்கன்னா 13 inches. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க செலக்ட் பண்ண கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்போதுமே பெஸ்ட் பையில் தாங்க எலக்ட்ரானிக்ஸ் வாங்குவேன். இந்த வாட்டி நாங்கள் காஸ்கோவில் வாங்கியிருக்கோம். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது காஸ்கோவில் வந்து ப்ரைஸ் நல்ல டீல் கொடுத்துருந்தாங்க. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா $150 வந்து டீலு. அதே மாதிரி ஆப்பிள் கேர்லேயும் $50 டீல் போட்டிருந்தாங்க. அதனால் நான் காஸ்கோலேயே வாங்கிட்டேன். திருப்பி வரும் ப்ரோ, நானும் எடுக்க மாட்டேன் ப்ரோ. இங்கிலீஷ் தானே? ஓ, கான்ஃபிகர் பண்ணிக்கணுமா? ஆக்சுவலி என்கிட்ட இருக்க ப்ரோவோட கார்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுற அந்த கார்டு வந்து ஒயிட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேல இருக்குது. கலர் வந்து மிட் நைட் ப்ளூ வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அந்த சார்ஜரும் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூவில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒயிட்டு நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணணும். இப்போ இது ஏசி அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து மேக்னெட் இது ஜஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போனோன்னா அதுவே வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. அவங்களோட அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக்கர்ஸ் தாங்க வாங்கி கொடுத்தோம். இது வந்து அடிடாஸோடது சாம்பா. இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ஷூ. யாரை பார்த்தாலும் இந்த ஷூ தான் போட்டுட்ருக்காங்க. ஒரு காலத்தில் நைக்கின்னு எல்லோரும் வேர் பண்ணுவாங்க. இப்போ என்னடானா இந்த டிசைனில் தான் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. ரெட்டு, ப்ளூ, yellow எல்லா கலர்ஸும் இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த கடையில் வந்து நாங்கள் 2-3 கடையில் பார்த்தோம், இல்லைன்ட்டாங்க, சைஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஷூ எல்லாம் விற்று போச்சு அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு கடையில் வந்து போய் பார்த்தோம். அவங்க லக்கிலி அவங்க ஒரே ஒரு பேர் தான் இருக்குன்னாங்க. சரி, அந்த பேர் இவங்களோட சைஸாக இருக்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக இவங்க சைஸ் கிடச்சிது. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். வாங்கி கொடுத்தாச்சு. மெயினாக வந்து ஷூக்கு நான் திரும்பி பார்க்குறது என்னென்னா க்ரிப்பு நல்லா இருக்கான்னு பார்ப்பேங்க. ஏன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்மர் ஃபாலெல்லாம் ஓகே, ஸ்ப்ரிங்கெல்லாம் கூட இந்த ஷூ ஓகேவாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வின்டர்லேயும் இதை தான் போட்டு போவாங்க. ஸ்னோ நல்லா கொட்டியிருக்கும், ஐஸியாக இருக்குமா, அப்போ கூட அவங்க வந்து பூட்ஸ் எல்லாம் போடவே மாட்டாங்க. நான் எவ்ரி இயர் பூட்ஸ் வாங்குறது பசங்களுக்கு, ஆனால் அவங்க யூஸே பண்ண மாட்டாங்க. நாங்கள் சொல்லி நாங்களே விட்டுட்டோம். இந்த வாட்டி வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஸ்னோ வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்த உடனே நாங்கள் போயிடுவோம் ஷாப்பிங்க்கு பூட்ஸ் வாங்குறதுக்காக. ஸ்னோ டைமில் பசங்க நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப் போகிறாங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம். நம்மளுக்கு தெரியும், ஏன்னா அந்த ரோட்டில் நம்ம போவோம் வருவோம், அதெல்லாம் க்ளீனாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ காலேஜ் போயிட்டாங்கன்னா காலேஜில் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்கும்னு வச்சிங்களேன். ஆனாலும் சம்டைம்ஸ் ஐஸியாக இருந்ததுன்னா கீழே தெரியாமல் காலை வச்சுட்டாங்கன்னா நல்லா வழுக்கி விழுந்துடும். அப்போ கொஞ்சம் நல்ல க்ரிப்பாக இருந்ததுன்னா ஷூ வந்து வழுக்கி விடாது. அதுக்காக வந்து மெயினாக நான் வந்து பார்க்குறது வந்து பேக்கில் க்ரிப் இருக்கான்னு பார்ப்பேன். இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $100. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிளான் பண்ணி ஒரே கலரு வாங்கியிருக்காங்க, ஒயிட் அண்ட் பிளாக்கு. நான் கேக் செலக்ட் பண்ணது இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு அந்த மேக்ரோன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் எனக்கு செலக்ட் பண்ணது. கடைசி நிமிஷத்தில் அவங்க தங்கச்சி சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கு பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை,
வடைக்காக நான் என்ன பண்ணேன், பொங்கலும் சேர்த்து சாம்பார் எல்லாம் கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அடுத்தது வந்து டெக்கரேஷன் வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் தான் எப்போதுமே வருஷம் பண்ணுவார். எப்போதுமே ஏன்னா இந்த சம்மரில் வர்றதால அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்களா. அவங்களுக்கு தெரியும் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே. இந்த வாட்டி அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் நாங்கள் எதுவுமே பண்ணல. அவங்க கிளம்புன பிறகு தான் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பீஸா வாங்குறதுக்காக போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ளே நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு இந்த வருஷத்தோட 18 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வரைக்கும் நான் அவங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து 17th பர்த்டே வரைக்கும் அவங்க அப்பா தான் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அவங்களுக்கு. அவங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் அம்மா பண்ணாங்களான்னு. ஐடியா மட்டும் கொடுத்துருவேன் நான் எப்போதுமே, இப்படி வேணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். அது பிரகாரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பலூன் ஊதுறது, இந்த ஸ்டிக் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போதுமே வந்து என்னோட பர்த்டேக்கு அவங்க தான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரே ஆளு. இதுதாங்க நான் வந்து பண்ணேன். இது ஃபுல்லா வந்து இதெல்லாம் பண்ணது வந்து ப்ளோ எல்லாம் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணாரு. பட் இந்த டெக்கரேஷன் எல்லாம் வந்து நான் பண்ணேன். சர்ப்ரைஸு நான் ரெடி ஆகலை, நான் அவள் வந்துட்டா. அதுக்காக நாங்கள் வந்து அப்படியே எப்படி இருக்கோப்போ அப்படியே விட்டுட்டேன். நான் பூஜை வந்து அப்படி அப்புறமா பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டாங்க. வந்து பெல் அடிச்சிருக்கா. கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் பிறந்த நாள் நம்ம பண்ணுவோம், அம்மா அப்பா பண்ணுவாங்கன்னு. பட் இருந்தாலும் சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. I told you, right? She knows everything. Now I see everything. Oh, okay, great. You see everything. Okay. Okay. Surprise for you. Oh, no. You were expecting that. Jelly cat? It's almost like I said that. Oh, it's the one that. The pink jelly cat. Daddy. Wait, that's It is that. Wait. Just put it like right. Put it. Like out and away you go. ஒரு வெஜ்ஜி பீட்சா, ஒரு சிக்கன் பீட்சா ஆர்டர் பண்ணியிருந்தோம். டோமினோஸில் தான் ஆர்டர் பண்ணது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டேரவன் அந்த ஸ்கொயர்லேருந்து வாங்கினது. இது வந்து காலிஃப்ளவர் பீட்சா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்பிக்யூ சாஸ். இது அவங்க கேட்டிருந்தாங்க பசங்க, இந்த சாஸ் தான் வேணும்னு, அதால் அப்படி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோ பாஸ்தா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் பசங்க யாருமே அதை தொடலை. பீட்சா, கேக்கு, அதுக்கப்புறம் லெமனேட், அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருந்தேங்க நான். பசங்க சாப்பிட்டுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு தான் கிளம்புனாங்க. பசங்க எல்லோரும் கிளம்பிட்டாங்க. எல்லாம் வந்தாங்க. ஒருத்தர் வந்து 9 o'clock கிளம்பிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. 9:30 கிளம்பிட்டாங்க. என்னோட பெரிய பொண்ணு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி ஃப்ரெண்டும் வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.